ஹலோ மக்களே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ பர்டிகுலராக சேஃப்டி ரிலேட்டட் ஜாப் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு கவி. ஸோ வாங்க. ஸோ இவர் தான் கவி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, என் பேர் கவி. நான் ஒரு சிங்கப்பூரில் வந்து ஒரு 8 வருஷம் முடிஞ்சிருச்சு, 9வது வருஷம் ரன்னிங். நான் 2017 வந்தேன் சிங்கப்பூர். நான் வந்து ஒரு 8 மாதத்தில் பிசிஎஸ், சிங்கப்பூரில் பிசிஎஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அதான் சேஃப்டி சூப்பர்வைசர் அப்படிங்கிறது தான் பிசிஎஸ். நான் வந்து ஒரு 8 மாதத்தில் முடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சூப்பர்வைசராக இருந்தேன். அப்புறம் திரும்ப சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடித்தேன். சேஃப்டி கோஆர்டினேட்டர் மட்டும் பத்தலன்னு சொல்லிட்டு அப்புறம் லைசன்ஸும் எடுத்தேன். ஏன்னா மல்டிபிள் கோர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாப் வந்து சீக்கிரமாக நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ வந்து பர்டிகுலராக சேஃப்டியில் இருக்கீங்க கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ சேஃப்டி ரிலேட்டட்னா எந்தெந்த ஃபீல்டில் வந்து போகலாம்? சேஃப்டி நான் சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடித்து 5 வருஷம் ஆகுது ப்ரோ. நான் வந்து 3 வருஷம் கழித்து நான் சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடித்தேன். சேஃப்டி கோஆர்டினேட்டர் வந்து இப்போதைக்கு சிங்கப்பூரில் நீங்கள் எந்த சைட்டு போனீங்கனாலும் மோர் தென் 10 மில்லியன் ப்ராஜெக்ட்னால் உங்களுக்கு வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர் வேணும். சின்ன ப்ராஜெக்ட்டு, சின்ன கம்பெனியில் வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர் தேவையில்லை. அதாவது ஜஸ்ட் பிசிஎஸ்ஸே போதும். அந்த பிசிஎஸ் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 4 நாள் தான். பட் கோஆர்டினேட்டர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு 6 மாதம் போகணும். இது வந்து சேஃப்டியில் லெவல் பி, அதுதான் வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க, WSHC. நீங்கள் மோர் தென் 10 மில்லியன் ப்ராஜெக்ட் இப்போ சிங்கப்பூரில் மேக்ஸிமம் வந்து பெரிய ப்ராஜெக்ட் தான் போயிட்டுருக்கு. எல்லாம் மோர் தென் 10 மில்லியன்ஸ் தான். அங்கே எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி கோஆர்டினேட்டர் ஜாப் வேக்கன்சி இருக்கும். பட் சேலரி முன்னாடி மாரி இல்லை. ஆனால் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும்? ஃப்ரெஷராக வராங்க, சேஃப்டியாக வராங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? ஃப்ரெஷராக வராங்கன்னா 900 தான் ப்ரோ கிடைக்கும். ஒரு 2 வருஷம் அப்ராக்சிமேட்டாக 900 கிடைக்கும். 900னா பேசிக் ப்ளஸ் உங்களுக்கு ஓவர் டைம் இருந்துச்சுன்னா அது உங்களோட லக். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெக்யூஸ் பண்ணலாம் 1200 1300 அந்த மாதிரி. ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் மோர் தென் 3000 கூட ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரெஷராக வரேன் அப்படின்னா சேஃப்டி கோஆர்டினேட்டர் வர, சேஃப்டி ஆஃபீஸர் வேறு கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ. சேஃப்டி கோஆர்டினேட்டர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் வேலையை. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் பிசிஎஸ் முடிக்கணும். ஓகே. பிசிஎஸ் முடிச்சு அது வந்து 4 நாள் கோர்ஸ் தான். பிசிஎஸ் முடித்தா தான் அடுத்த லெவல், அதான் லெவல் ஏ. பிசிஎஸ்ங்கிறது லெவல் ஏ, சேஃப்டி கோஆர்டினேட்டருங்கிறது லெவல் பி. ஓகே. பிசிஎஸ் வந்து 4 நாள் தான் கிளாஸு, 4 நாள் கோர்ஸ் தான். சேஃப்டி கோஆர்டினேட்டருங்கிறது வந்து 6 மாத கோர்ஸு. நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் பண்ணணுன்னா 1 வருஷ கோர்ஸு, 1 வருஷம் நீங்கள் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடித்து 5 வருஷம் ஆகியிருந்தால் தான் சேஃப்டி ஆஃபீஸர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு ஹையர் கிரேடு மாதிரி. ஆமாம், ஹையர் கிரேட். நீங்கள் வந்து சேஃப்டி ஆஃபீஸர் முடித்தாலும் சிங்கப்பூரில் MOMல போய் நீங்கள் மினிஸ்டர் ஆஃப் மேன் போகலாம். ஓகே. அதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து கம்பெனி சப்போர்ட் இருந்தால் நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே. இல்லாட்டினா 10 வருஷம் கூட ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கன்றது MOM சைட்லேயும் போய் பார்க்கலாம். ஆமாம், என்னோட ஃபின் நம்பர் போட்டால் முன்னாடிலாம் நம்ம யார் வேணாலும் பார்க்கலாம். நம்மளோட ஃபின் நம்பர் போட்டு நம்ம என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கோன்னு. ஓகே. பட் இப்போல்லாம் வந்து நம்மளோட சிங்க் பாஸோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்கள் கூகுளில் போயிட்டு நம்மளோட ஃபின் நம்பர் போட்டிங்கன்னா கூட அது சிங்க் பாஸ் தான் போகும். சிங்க் பாஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்புறமா தான் போய் பார்க்க முடியும் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்பப்போ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சில கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. பட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி? சேஃப்டி லைஃப் டைம் தான் ப்ரோ. ஸோ இந்த சேஃப்டி கோர்ஸ் வந்து இந்தியாவிலும் பண்ணலாமா இல்லை சிங்கப்பூர் வந்துட்டு தான் பண்ணலாம்? இந்தியாவில் பண்ணலாம் ப்ரோ. இந்தியாவில் பண்ணாலும் அது சிங்கப்பூரில் எடுத்துக்க மாட்டாங்க. இந்தியாவில் நம்ம என்னது ஃபயர் சேஃப்டியாக என்னமோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நான் இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு தான் ஆமாம் கோர்ஸ் போயிட்டு நீங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் சேஃப்டி ஆகணும்னா சிங்கப்பூரில் வந்து தான் கோர்ஸ் பண்ணணும். நீங்கள் ஊரில் பண்ணுற கோர்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இங்கே சேஃப்டி முடிச்சுட்டு ஊரில் போய் கூட கம்பெனியில் வேலை பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊரை பற்றி தெரியுங்களே, அங்கே உள்ள இதுக்கு ஏற்றாப்புல கொடுப்பாங்க. பட் இங்கே உள்ள சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஊர்லேயும் வேலை பார்க்கலாம். ஸோ இங்கே நான் சேஃப்டி முடிச்சாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் போகலாம். வேறு என்னென்ன ஃபீல்டில் போகலாம்? கன்ஸ்ட்ரக்ஷனில் போகலாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போகலாம். ஓகே. பெரிய இப்போ வந்து ரோடு ஒர்க்ஸ் பண்ணுற அந்த ரோடு வேலைக்கு போகலாம். எல்லா வேலைக்கும் போகலாம் ப்ரோ. அதாவது வந்து ஸோ இதை பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து வேல்யூ நிறைய இருக்குது. எந்த சைடில் வேணாலும். ஆமாம், நான் வந்து புதுசில் எங்கள் அண்ணன் எனக்கு அட்வைஸ் பண்ணார். எங்கள் அண்ணன் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கார் இப்போது. அவர் அப்போ கோஆர்டினேட்டராக இருந்தார். அவர் கோஆர்டினேட்டர் இருக்கும் என்ன பண்ண சொன்னார். நான் வந்த புதுசில்
ஓகே. அது நான் வந்தவொடனே எனக்கு ஃபஸ்ட்டு நான் சேஃப்டி சூப்பர்வைசராக இருந்தேன், அப்புறம் கோஆர்டினேட்டர் ஆனேன். எனக்கு நல்ல கைடன்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் வந்தவொடனே சீக்கிரம் பண்ணிட்டேன். நானே கொஞ்சம் லேட் தான். நான் வந்து 3 வருஷம் கழிச்சு தான் பண்ணேன். சில பேர்லாம் வந்து 2 வருஷத்துல கூட பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இங்கே வந்து ஒரு கம்பெனியில் உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, சிங்கப்பூர் வந்து ப்ரோ நீங்கள் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நம்ம மெயின் கோன் இல்லாமல் நம்ம வந்து சப்கோன் தான், சப் கான்ட்ராக்டர் தான். நம்ம ஒவ்வொரு மெயின் கான்ட்ராக்டர் போய் நம்ம மீட் பண்ணும்போதும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி மீட் பண்ணி நீங்கள் அங்கே வேலை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. லைக் வந்து நான் இப்போ வரைக்கும் சிங்கப்பூரில் மோர் தென் 100 மெயின் கோனை பார்த்துருப்பேன். 100 சைட்டுக்கு மேலே நான் வேலை பார்த்துருப்பேன். ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஒரு இடத்துல 20 நாள் 1 மாதம் தான் வேலை இருக்கும். அதுக்கு மேலே எங்களுக்கு வேலை இருக்காது. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். அதனால நான் அங்கேயே என்னோட முதல் கம்பெனிலே நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது சிங்கப்பூரில் எந்த கம்பெனிக்கு போனாலும் என்னால் வந்து சர்வே பண்ண முடியுன்ற அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு 10 வருஷம் இருக்கீங்கன்னா நிறைய தெரியும். நம்ம சிங்கப்பூர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா முன்னேறலாம். உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா. நீங்கள் கரெக்டான ஃபோக்கஸோடு வரணும். வந்தோமா வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ டைமில் ஏதாவது கோர்ஸ் பண்ணணும், ஏதாவது சும்மா ஏதாவது கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைடில் கோர்ஸ். ஆமாம், கோர்ஸ் நம்மளோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளோட சேலரியையும் நம்ம பார்த்து நமக்கு தேவையானதை கேட்டு வாங்கலாம். என்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட டிமாண்ட் பண்ணி நம்ம வந்து சேலரி வந்து ரைஸ். ஆமாம், ஒரு பக்கம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு பேப்பர். ஓகே. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரி அதுக்கு ஏற்றாப்புல கொடுப்பாங்க. இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் சேஃப்டி ரிலேட்டடாக சொல்லிட்டீங்க. சிங்கப்பூர் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்? சிங்கப்பூர் வந்து 100% சேஃப்டி ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்து அமெரிக்கா நம்மலாம் பேசுகிறோம், அமெரிக்கா தான் பெருசு, ஆஸ்திரேலியா தான் பெருசுன்னு. அந்த அமெரிக்கனும் ஆஸ்திரேலியானும் சிங்கப்பூரில் வந்து பிஆர் கார்டு வாங்கிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டை விட இந்த நாடு சேஃப்டி. ஓகே. இந்த கண்ட்ரி சேஃப் கண்ட்ரி. ஆமாம், நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். 2 மணி 3 மணி போல் நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக போவாங்க, எந்த பயமும் இல்லாமல். ஆமாம். ஓகே. இங்கே எந்த ஒரு திருட்டோ எந்த ஒரு கொள்ளையோ நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. ஏன்னா எவ்ரி 500 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு கேமரா வச்சுருப்பாங்க. அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே எந்த தப்பும் பண்ணிட முடியாது. இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் பண்ணுற ஒரு சில தப்பு என்னன்னா, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுவாங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணுவாங்க. அது பெரிய தப்பு. அது இன்னும் நம்ம ஆளுங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்மளோட ஓன் செல்ஃப் ஃபண்ட்ஸு. ஆமாம், நம்ம திருத்திக்கணும் ப்ரோ. ஆனால் இந்த கண்ட்ரி வந்து நீங்கள் உலகத்தில் இந்த சிங்கப்பூர் மாதிரி எந்த கண்ட்ரியுமே சேஃப் கிடையாது. சிங்கப்பூர் அவ்வளோ சேஃப். அதனால தான் எல்லா ப்ராஜெக்ட்லையும் சேஃப்டி ஆஃபீஸர் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஓகே. நீங்கள் எல்லா வேலைக்கும் சேஃப் ஒர்க் ப்ரொசீஜர் போட்டு இப்படி தான் நம்ம இந்த வேலையை பார்க்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம அதை எப்படி வேலை பார்க்கணும், எப்படி சேஃப்டியாக பார்க்கணும், யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ரொம்ப சேஃபான கண்ட்ரி தான் ப்ரோ. இதுக்கு எதனா கன்சல்டன்சி எதனா இருக்கா? இல்லை இப்போ நீங்கள் சிங்கப்பூர் புதுசாக வரத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஓகே, நான் எப்படி வந்தேன்னா, சிங்கப்பூரில் வந்து நீலாங்கரையில் ஆர்கே இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. ஸ்டில் இருக்காது? ஆமாம், ஸ்டில் இருக்குது. நீங்கள் இப்போவும் போகலாம். பட் முன்னாடி மாரி நான்லாம் வந்து 1 மாதத்தில் நான் ஸ்கில்டு பாஸ் பண்ணிட்டேன். போய் நான் 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தேன், அதோட பாஸ் பண்ணிட்டேன். பட் இப்போது சிங்கப்பூர் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து ஒரு லிமிட்டட் தான் வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு இத்தனை பேர் வரலாம். ஆர்கே இன்ஸ்டியூட் நீலாங்கரையில் இருக்கு. ஓகே, நீலாங்கரையில் இருக்கு. அவங்கள நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு, இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காண்டி இல்லை, பட் ரியலாக வந்திருக்கிறதுனால அவர் சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. நான் அங்கே தான் பாஸ் பண்ணேன். இன்னும் நிறைய இருக்கு, ஹைடெக் இருக்கு. இல்லை ப்ரோ, நிறைய சொல்கிறாங்க. பட் நீங்கள் சிங்கப்பூரில் கொஞ்சம் ரிலையபிளாக போகலாம். ஆமாம், நான் வந்தது வந்து ஆர்கே இன்ஸ்டியூட். அங்கே தான் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க 70% பேர் அந்த இன்ஸ்டியூட்ல தான் ப்ரோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. நோட் பண்ணிக்க, நீங்க யாரை கேட்டீங்கன்னாலும் தெரியும். ஏன்னா அங்க வந்து நிறைய பேர் வந்து ஐடியா இருக்கு, பட் எங்க போயிட்டு யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியலன்ற மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்ததுனால இது ஓகே. அப்படின்னா அந்த ஆர்கே இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணுங்க எல்லாரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே, ஆர்கே இன்ஸ்டியூட் வந்து நீலாங்கரையில் இருக்கு. ஓகே, அவங்க வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்டியூட். அவங்க சிங்கப்பூர் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியன்ஸ் வரத்துக்கு ஃபர்ஸ்ட் காரணம் அவங்க தான் இன்ஸ்டியூட் வச்சாங்க. அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் அது. நான் இருந்தப்பெல்லாம் குறைஞ்சிட்டாங்க ஆளுங்க. எங்கள் அண்ணன் அங்கே ஸ்கில்டு போய் செஞ்சிட்டு இருக்கிறப்பெல்லாம் 5000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க அங்கே. அவ்வளோ ஃபேமஸான இன்ஸ்டியூட் அது. ஓகே, அதோட பிரான்ச் என்ன இருக்கா இல்லை சென்னையில் மட்டும் தான் இருக்கா?
சென்னையில் மட்டும் தான் ப்ரோ இருக்கு. இன்ஸ்டியூட்டோட மெயின் ஆஃபீஸ் வந்து நீலாங்கரையில் இருக்கு. ஓகே. அவங்களோட ட்ரைனிங் சென்டர் வந்து பக்கத்துலேயே சோழிங்கநல்லூர்ல இருக்கு. ஸோ ஸ்கில் எக்ஸாம் வந்து அங்கே நம்ம பாஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஆமாம், நீங்கள் அங்கேயே உள்ள ஏஜென்ட் நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஓகே நீங்கள் வெளி ஏஜென்ட்டை போய் எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் அங்கே உள்ள ஏஜென்ட்கிட்டே போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐபி வந்து கேன்சல் ஆனாலும் சரி அவங்க செட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஐபின்னு சொல்கிறாரு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் சொல்லுவாங்க, ஐபிஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிஏன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வர்றதுக்கான ஐபிஏ இன் பிரின்சிபல் அப்ரூவல், அதான் விசான்னு சொல்லுவாங்க. ஆமாம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு, இது வந்து கம்பெனி மூலயமா அப்ளை பண்ணி வரும், கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ. கம்பெனி மூலமாக உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் சிங்கப்பூர் வரீங்கன்னா இதை வச்சு உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீசா அரேஞ்ச் பண்ணி மல்டிபிள் வீசா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன ஒரு சீட்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் ஒன்று சொல்லி ஐபி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே இருக்காது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்காகவும் இருக்குது. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அது வந்து ப்ரோ அந்த இது இப்போ ஃபேக்காக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது இந்த இன்ஸ்டியூட் மூலியமா வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஓகே, அதுதான் சொல்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ நிறைய ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி வச்சுட்டு ஐபி ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளும் வந்து சர்ச் பண்ணுறோம், ஆன்லைனில் கம்பெனிலாம் இருக்குது. ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்க மாட்டேங்குது. இல்லை, அது டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள ஏஜென்ட் மூலிமா வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லட்சம் பேர் சிங்கப்பூருக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து கரெக்டாக சிங்கப்பூர்ல ஆள் வச்சு அந்த கம்பெனியில் ஆள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளை இங்கே இறக்கி விடுவாங்க. புரியுது. இல்லாட்டி இறக்க மாட்டாங்க. நம்ம எப்படி ஏமாறுறோம்னா, இப்போ நான் அந்த நான் என்ன ஃபர்ஸ்ட் டைமு ஆர்கே இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 6 வருஷம் கழிச்சு ஊருக்கு போயிட்டேன். திரும்ப என்னால் சிங்கப்பூரில் கம்பெனி ஃபைன் பண்ண முடியல. ஓகே. அப்போ வந்து நான் வேற ஏஜென்ட்டை தேடி போகிறேன். 3வது மனுஷன், யாருன்னே தெரியாது நமக்கு. ஓகே. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட போகும்போது தான் நம்ம ஏமாறுவோம். ஓகே. ஓகே. ஏன்னா இதுவே நான் திரும்ப அதே இன்ஸ்டியூட்டில் நீங்கள் திரும்ப கூட இன்ஸ்டியூட்டில் போய் அதே ஆளுங்கள்ட்ட கேட்டு கூட நீங்கள் கம்பெனி போகலாம். வேறு இது மாறும்போது, ஆமாம், வேறு இது மாறும்போதும் இதுமாரி நான் அந்த கம்பெனி எனக்கு செட் ஆகலை, வந்துட்டேன், லீவ் தர முடியாதுனாங்க, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அதே இன்ஸ்டியூட்டில் போய் கேட்டால் கூட அவங்க ஃபைன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. ஓகே. நீங்கள் நம்ம தனியாக வெளியில் இருப்பானுங்க பாருங்க, ஏஜென்ட் நான் கம்பெனி பார்த்து தரேன்னு சொல்லி இந்த காசு வாங்கிட்டு அவங்க தான் ஏமாற்றுவாங்க. அதுவே இப்போ சிங்கப்பூரில் அப்ரூவ் வாங்கின சில கன்சல்டன்சிலாம் இருக்குது. ஓகே. அது ஒரு சில பேர்லாம் இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா நாங்க சொல்றோம். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணா கமெண்ட்ல போடுங்க. ஸோ நாங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை. அவங்க வந்து அப்ரூவ் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு அப்ரூவ் வாங்கி அவங்க ஒரு ஏஜெண்டா நடத்துறாங்க. அவங்க கன்சல்டன்சியா சிங்கப்பூர்ல ஒரு 4-5 கம்பெனி 10 கம்பெனிக்கு மேல இருக்கு. முன்னாடி தான் வந்து போய் யாரும் தெரியாத ஏஜென்ட் ஏமாந்தீங்க. இப்போ வந்து நீங்க நேரா கேள்வி கேட்கலாம் அந்த கன்சல்டன்சியில் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும். ஸோ ஆக்சுவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த எப்படி போயிட்டு அப்ரோச் பண்ணோன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, அதை பற்றி நாங்கள் வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்கிறோம். ஸோ அவர் கையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ப்ளூ கலர் ஹெல்மெட். அதை போட்டால் தான் இதுதான் நம்ம சேஃப்டிக்கான ஹெல்மெட். ஆமாம், அதை போட்டுட்டு இருந்தால் நீங்கள் சிங்கப்பூரில் யார் ப்ளூ கலர் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சொல்லிடலாம் சேஃப்டின்னு அப்படின்ற மாதிரி. இங்கே ஆக்சுவலாக சேஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சிங்கப்பூரில். ஆமாம், ஒரு ப்ராஜெக்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேஃப்டி ஆஃபீஸரோ இல்லை கோஆர்டினேட்டர். ஆமாம், இப்போ ஒரு சைட்டுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர்னு இருந்தாங்கன்னா, ஒரு இன்ஜினியர்னு இருந்தாங்கன்னா, ஒரு சேஃப்டின்னு கண்டிப்பாக வேணும். ஓகே. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹோல் சிங்கப்பூரில் எத்தனாயிரம் லொக்கேஷனில் வேலை ஓடுன்னு தெரியாது, எல்லா லொக்கேஷன்லையும் சேஃப்டி வேணும், சூப்பர்வைசரும் வேணும். ஸோ இதுக்கு நீங்கள் எதனா ஒரு இன்சிடென்ட் எதனா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சேஃப்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன மேஜர் ஆக்சிடென்ட் இல்லை சின்ன ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி எதனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அதை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்போ நான் எங்களோட ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்து நாங்கள் ஆஃபீஸ் மேக் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ப்ரோ. ஓகே. அதில் வந்து 3ஆம் மாடிலேருந்து ஒருத்தர் 2ஆம் மாடி கீழே எழுந்துட்டார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது. அப்போ சேஃப்டியாக நீங்கள் தான் இருந்தீங்களா? ஆமாம், நான் தான் சேஃப்டியாக இருந்தேன். அங்கே என்னன்னா அவர் ஹார்னஸ் போட்டுட்டாங்க. ஏன்னா சிங்கப்பூர் தான் உங்களுக்கு தெரியும்ல, சேஃப் கண்ட்ரி. இங்கே எல்லாத்துக்குமே சேஃப் ஒர்க் ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம இப்படி தான் அந்த வேலையை பார்க்கணும்னு. அதனால அவர் கீழே விழுந்த போயும் அவர் வந்து அந்த சேஃப்டி ஹார்னஸ்ங்கிறது வந்து அவர் காப்பாற்றிடுச்சு. அப்படியே பின்னாடி முதுகில் போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினா அந்த இதில் சொல்லி கொடுப்பாங்க இன்ஸ்டியூட் போனால். அந்த ஹார்னஸ் வந்து அவரை காப்பாற்றி எப்படி நிப்பாட்டிடுச்சு. நாங்கள்லாம் போய் தூக்கிட்டோம். இதுக்கு மூலமா உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் எதனா வந்ததா? ஆமா, நாங்க வந்து மெயின் கோன்ல இருந்து இது நம்ம நியர் மிஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணோம் ப்ரோ. ஓகே. ஓகே. அது எப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஆமா, நிறைய. இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஆகும்போது அது நம்ம நியர் மிஸ்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். நியர் மிஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தான் நிறைய கேள்வி வரும். கரெக்டா? ஆமா, நான் வந்து அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, இது என்ன பண்ணீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க சேஃப்டி ஆறீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது.
இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. பட் பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு சேஃபர் ப்ரொசீஜர் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தியேட்டர் ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டாலும் போடுவோம். எதுவும் பயப்படாதீங்க. அதாவது நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், காலத்தை வீணாக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து தேடி ஓட முடியுமோ தேடி ஓடுங்க, வேலையை தேடி ஓடுங்க. நான்லாம் வந்து 19 வயசில் சிங்கப்பூர் வந்தேன். இன்றைக்கி எனக்கு 29 வயசு ஆகுது. நான் 9 வருஷம் ஆச்சு சிங்கப்பூர் வந்து. நான் 19 வயசு முடிஞ்சு 20 வயசு சிங்கப்பூர் இது வந்து அடுத்த தாய்நாடே ஆகிடுச்சு உங்களுக்கு. ஆமாம், 10 வருஷமா. ஆமாம், நான் ஊரில் பாதி வருஷம் 3ல் ஒரு பங்கு நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, எந்த ஊர்னு சொல்லவே இல்லை. நான் திருச்சி ப்ரோ, திருச்சி பக்கத்தில். திருச்சி பக்கத்தில் யாராக இருந்தாலும் இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சி பக்கத்தில் ஓடுங்க. ஓகே, ஓடுங்க. வயசு போயிடுச்சுன்னா நம்ம இந்த வயசில் சம்பாரிச்சாதான் உண்டு. நான் ரொம்பலாம் சம்பாதிக்கல, ஆனால் இந்த வயசுக்கு தேவையான இதை நான் சம்பாதிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய பெருமை தான். இன்னும் 10-15 வருஷம் சிங்கப்பூர்ல தான் இருப்பேன். ஏன்னா நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தேவைகள் அதிகமாயிடுச்சு நமக்கு ஊர்ல. ஹெல்ப் வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். ஆமா, ஒரு பர்சன் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காருங்க. ஆமா, நீங்க ஏதாவது வேணாலும் கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சொல்ல வேண்டிய வேலையை அவரே முடிச்சிட்டாரு. அடுத்த ஏதாவது வீடியோ எதையாவது பற்றி சிங்கப்பூரை பற்றி தெரியணும்னா கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.